ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் கேம் ப்ளே தான். அதில் பார்ட் 2 வீடியோ. அதுக்கு முன்னாடி லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. நேற்று பார்ட்டில் இந்த இடத்துல தான் முடிச்சிருப்போம். என்னடா புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன்னா, சும்மா என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஏதோ நல்ல ட்ரெஸ் இருந்துச்சு, அதை போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எல்லா இதையும் முடிச்சுட்டு வேறு ஐலாண்ட் போக முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். எப்பறம் டபுள் ஜம்ப்லாம் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் அடுத்து யூஸாக இருக்கும். என்னடா பண்ணவே முடியல. ஒரு போட்டி மொத்தம் ஒரு ஜம்ப்னா இவ்வளோ ஹைட்டு, இது டபுள் ஜம்ப்னா இதானே டபுள் ஜம்பா. நம்மளாலாம் ஏற முடியாது, நம்ம அப்கிரேட் ஆகிட்டு போவோம். சரி, இங்கே இருக்கிற எல்லா 3 கொஸ்டியும் முடிச்சுட்டு நான் பார்த்தேன். இந்த இடத்துல 30 லெவல் முடிச்சுட்டு, ஆமாம், பிளாக் ஃப்ரூட் கச்சா பிளாக் ஃப்ரூட் தருவானா? ஹலோ ஜைலோஸ் அண்ட் ரேண்டம். ஓகே, யூ நாட் ரெடி. 50 லெவல் வேணுமா? இப்போ நம்ம 15ல் இருக்கோம். சரி வாங்க, கொஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல 50 லெவல் ஏறிட்டு அப்படியே இந்த இடத்துல வாங்கிட்டு அடுத்த ஐலாண்ட் போவோம். அட்வென்ச்சர் ஹைடா அட்வென்ச்சர். இந்த கொஸ்ட்டு ஃபஸ்ட்டு மங்கீஸ் கொடுத்துருவோம், ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே முடிச்சிருவோம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு அக்செப்டட். எத்தனை மங்கி கொள்ளணும்? 6 மங்கீஸ். ஜூம் அவுட் பண்ண கேரக்டர் தான் ஜூம் அவுட் பண்ணுறான். கொல்லு நம்மளை கொண்டு போகிறானுங்க. மங்கீஸே இவ்வளோ கஷ்டமாக இருந்தால், இந்த மங்கி கொரிலா கிங்குன்னு இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், கொண்டுட்டேன். இதுக்கே ஸ்டாட் பாயிண்ட்ஸ் தான். சரி, எல்லா கொஸ்டியும் முடிச்சுட்டு மொத்தமாக எடுத்துக்கலாம். கொல்ல எங்கடா டேய், ஓசிக்கல் திட்டாதடா. நானே பாட்டு மாதிரி ஆடிட்டு இருக்கேன். ஒத்தடியில் முடிச்சிட்டான். வேறு எவனையா போய் கொல்லுவோம். அதெல்லாம் வந்து நம்ம கொல்லாவது, ஏன்னா அவங்களாம் ப்ரோ, நம்மளாம் பாட். கொல்லுடா டக்குன்னு. இந்த இடத்துல ஏதோ யாருடா அவன்? பாட்டு என்னையே ஃபாலோ பண்ணிட்டுருக்கானோ? கொஸ்ட்டை முடிக்காமல் பண்ணுறானா? சரி, ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் போட்டுருவோம். எதுக்கு போடலாம்? ஸ்குவாடுக்கு போடுவோம். எவ்வளோ அப்கிரேட் பண்ண முடியுமோ பண்ணிட்டா தான் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது போக முடியும். டேய் நான் விடுடா, நான் போகிறேன்னு. என்னடா மரத்தையும் உடச்சிட்டான் ப்ரோ. ஓகே, டேய் பின்னாடியே வராதுடா. எங்கடா போனேன்? யாருடா இவன்? யாருடா இவன்? லூஃபி. என்னை விட்டுடா, நான் ஓடிடுறேன். எவனே தெரியல. ஒருவேளை சப்ஸ்கிரைபராக இருக்குமோ? சரி, நம்ம கில் அடிப்போம். 6 கில் அடிக்கணும். இப்போ ஒரு மங்கியை கொண்டிருக்கோம். டேய் என்னடா முடிச்சிட்டான்? மங்கி கிட்ட போய் செத்துட்டானேடா. எங்கடா ஸ்பானு? இல்லையா? டே மங்கி, என்னையடா கொல்ற? இது சாவடா பாடுறா. இது வந்து இனிமேல் தூரத்தில் போய் ஆடணும். போர்க்கலையா இதம் செத்து போடா நீ. 2 மங்கி முடிஞ்சு. என்னடா பொட்டியெலாம் இருக்குது. இந்த பொட்டியில் இருந்து எக்ஸ்ட்ரா காசு அவ்வளோதானா? நான் பெருசாக நினச்சேன். வாடா சாவு. என்னடா கொல்ற? என்னோட ஸ்பெஷல் மூவ்லாம் மூவ் பண்ணுறேன்டா. இன்னொரு ஏதோ ஏர் ஸ்லாஷ்னு ஏதோ ஸ்பெஷல் மூவ் இருக்குது, அதை அன்லாக் பண்ணுறேன்னா 20 லெவல் மாஸ்டர் வேணும். இப்போ நம்ம 15 வச்சுருக்கோம். கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, ஏன்னா நான் இந்த கேமுக்கு புதுசு. அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வாடா, ஒன்று எத்தனை மங்கி? இன்னும் 3 மங்கி தான். டக்கு டக்குன்னு கொண்டுட்டு எவ்வளோ லெவலப் ஆகும். எங்கடா ஒரு மங்கி கூட காணும்? மங்கி நானே ஒரு மங்கின்னு எங்கள் அம்மா திட்டுவாங்க. எங்கடா இது இருக்கு? பின்னாடி போய் முதுகில் குத்தலான்னு பார்த்தா என்ன அடிக்கிறீங்க? தப்பிச்சிட்ட பார்த்தியே. இதுதான் கேஜிஎஃப்னா யார்? பின்னாடி முதுகில் குத்துருவேன்டா.
டேன் 4 மங்கி முடிஞ்சிச்சு. 2 மங்கி ஹெச்பி ஏறட்டும். இவனுங்க அடித்த சர்ன்னு குறையுது, நம்ம அடித்தா புருன்னு குறையுது. வாடா மங்கி, டக்குன்னு. ஸ்பெஷல் மூவி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒருத்தனை கொன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டட். இது ஒரு கம்பர். வாடா எவ்வளோ லெவலப்பாகுன்னு தெரில. எங்கடா? அவ்வளோதான். லெவலப் கோஸ் டு 18. காசு 4000 இருக்குது. ஸ்டாட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்குவாடுக்கே போட்டுருவோம். இதை ஃபுல் மேக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு அடித்தோன்னா எல்லோரும் செத்துருவானுங்களோ. இன்றைக்கி லெவல் எவ்வளோ போனோன்னா 50. மேக்ஸிமம் நம்மளால் இந்த பாட்டுக்குள்ளே 50 லெவல் ரீச் பண்ணணும். அதான் இந்த வீடியோவோட சேலஞ்ச். அப்புறம் பிளாக் ஃப்ரூட் வாங்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கணும். அப்புறம் இங்கே இந்த ஐலாண்டை விட்டு வேறு ஐலாண்ட் போகணும். அதான் இன்றைக்குள்ள டாஸ்க் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஹெச்பிக்கு போகணுண்டா. என்னடா இவ்வளோ டேமேஜ் ஆகுது? இப்போ நான் மறுபடியும் கொஸ்ட்டு முடிச்சா மங்கி விட்ரு மங்கி நான் ஓட்டிடுறேன். தெரிய மாட்டேன் மங்கி. நானும் ஒரு மங்கி தான், அதனால் என்னையும் மன்னிச்சு விட்ரு மங்கி. நைட் ஆயிடுச்சு. இந்த எப்படிடா நான் வீடியோ எடுக்கிறது? பார்த்துக்கலாம். கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்கும். இவங்கிட்ட இதுக்கு தான் வந்தேன். அங்கே நம்ம எதுக்கு வந்தோம்? ஓகே இங்கே இருக்குது கொஸ்ட்டு. அடே விழுந்தவராங்கிதம் பொல்ல குதியிலே சரி வாடா, நீயா நானான்னு பார்த்துடலாம். நீயா நான் சீரியஸ் தானே பார்த்துருக்க. நீ செத்துப்போ. கொன்னுட்டேன். இதுக்கு இப்படியே போய்க்கலாம். டக்குன்னு போடா. அடுத்த கொஸ்ட்டு முடிக்கலாம். என்னடா இது நேரம் மூவ் பண்ணவே மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டு கொடுறா. நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டுக்கு எவ்வளோ லெவல்ரா வேணும்? நெக்ஸ்ட்டு கொரில்லாஸ் லெவல் 15 தானே கன்ஃபார்ம். எத்தனை கொரில்லா? 8 கொரில்லா கொல்லணும். ஓகேடா நெவர் மைண்ட். 8 கொரில்லா 4000. அப்படின்னா நம்ம வந்து லெவல் 22 கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். வாடா குரங்கு, உன்னை கொண்டு போயிட்டு இங்கேயே லெவல் 20 போயிடலாம். இந்த குரங்களை அடிச்சுட்டு அப்புறமா அங்கே போயிட்டு அவங்க நிறைய பெருசாக தானுங்க. என்ன பண்ணுறது? தான் எனக்கு பயமாக இருக்குது. விழுந்தவராங்கிதம். கொரில்லா எங்கடா இருக்கும்? இங்கே ஃபுல்லாக மங்கியோட இடம். ஆமாம், நாங்கள் ஒரு இடத்த பார்த்தேன் வரும்போது ஸ்டார்டிங்கில். இங்கே ஒரு புட்டிடா. காசு எவ்வளோடா தரீங்க? 1000 ரூபா. 262 ரூபாய் மட்டுமே. அந்த இடம் எங்கே? வாடா, உன்னை கொண்டுட்டு போகிறேன். ஹெச்பிக்கு போட்டுறேன். இனிமேல் வர ஸ்டாட்ஸ் பாயிண்ட்ஸு ஒரு 400 ஹெச்பி இருந்தால் ஜாலியாக இருக்கும். இவனை பவரை வச்சு கொள்ளலாம். வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணுற. ஹெச்பி ஏற்றிக்கிறேன். அப்படி ஒன்று பவரை வச்சு கொண்டுறேன். மேலே வாடா. வர முடியாது தானே? ஒன்றும் இல்லை. வா, கீழே வா. எங்கடா என் பவர் காமிக்கல? கத்தி எடுக்கலையா? அவ்வளோதான், கத்தியை வச்சே கொண்டுட்டேன். எவ்வளோ? அதே 18th லெவலே தான் இருக்கேன். சரி, கொரில்லா ஃபாரஸ்ட்டுக்கு போவோம். ஹாய் கொரில்லாஸ், ஐ எம் கம்மிங் ஃபார் கில்லிங் யூஸ். இதோ இருக்கு. இதான் நான் பார்த்தேன். போர்க்கலை ஆயுதம் விழுந்தவர் ஆயுதம். இப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாம். இதோ இங்கே இருக்கிற கொரில்லாவை 8 கொள்ளணுமா? மங்கி 6 தாண்டா சொன்னீங்க. 20வது லெவலா? நானே 18 தாண்டா. கொரில்லா அடி வாங்கிடு. கொரில்லா நம்மளுக்கும் செம்ம டேமேஜ் விழுது, அந்த கொரில்லாவுக்கும் நல்ல டேமேஜ் தான் விழுது. பவர் யூஸ் பண்ணு. அவ்வளோதான். ஸ்டாட் பாயிண்ட்ஸ் ஹெச்பி மீறி 13. இப்போ எவ்வளோ ஹெச்பி இருக்குது நம்மக்கிட்ட? 160. கொஞ்சம் நல்லா ஏறி இருக்குது. வா கொரில்லா, கிட்ட வா. நீ எப்படி இருந்துச்சு பவரு? அண்ணன் யார்? ப்ரோவுடா. டான் கேஜிஎஃப். இந்த வீடியோவில் 50 லெவல் போனோம், பிளாக் ஃப்ரூட் வாங்கணும், அப்புறம் அடுத்த ஐலாண்ட் போனோம். இந்த 3 டாஸ்க் தான் நம்மளுக்கு.
கரெக்டாக இது தான் கிங்கா. டே அடிக்காதீங்கடா. ஹெச்பி ஏறட்டும், வெயிட் பண்ணு, அப்புறம் அடிச்சுக்கிறோம் ஒன்று. இது அமௌண்ட்லாம் இல்லையா? என்ன நியூ காயின்ஸ் நோ ஃபைன் என்ன ஏதோ அனுப்புகிறாங்க. சரி வாங்க சண்டை போடலாம். ஹெச்பி 100 ஏறிடுச்சு. கொல்றேன்டா ஒன்று. என்னோட டேமேஜ் நிறைய விழுந்துருச்சு. ஓடு ஓடு ஓடு. டேடி இந்த இடத்துல இன்னொரு கொரிலா. வெயிட், கொரிலா ஃபேமிலியை மொத்தமாக கொள்கிறேன். எங்களுக்குள்ளே ஆயுதம் இழந்தவர் ஆயுதம். 2 கொரிலா ஃபாலோ பண்ணுதே. ஹெச்பி மட்டும் ஒரு 100 வந்துருச்சு. வாடா நான் கொல்றேன்டா. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஃபாலோ கேட் ஹெச்பி வாங்கடா, உனக்கு ஒன்று போடுறேன்டா. ஏடே வராதவா சார்ரா தெரியாமல் சொல்லு. ஹெச்பி மட்டும் ஃபுல்லாகட்டும், அப்புறம் வச்சுக்கிறோம் உன்னை. குயிக் டேக்கிள் வந்துட்டேன்டா. வாடா உன்னை வச்சு முடிகிறேன்டா. வாடா. ஒரு கலையாயுதம் விழுந்தவர் அவன் போல குத்திக்கிட்டே இருக்கான். அதில் தான் டேமேஜ் விழுது. நீ சாவறியா நான் சாவறேண்ணா? செத்து போடா. என்ன முடிச்சிட்டான். லைட்டாக ஹெச்பின்னு ஜஸ்ட் மிஸ்ஸு. டக்குன்னு ஓடிடணும். இருங்க கைஸ், அங்கே போயிட்டு பார்க்குறேன். டே மை அங்கே போயிட்டு பார்க்குறேன் கைஸ். கைஸ் அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டேன். எங்கடா அந்த கோயிலா? என்னடா புதுசாக ஸ்வானாகுது. அந்த கோயிலா மட்டும் வாடா. எங்கடா நான் டேமேஜ் பண்ண கோயிலா? இதுவா? சரி இதுவே முடிச்சிடுறேன். டேமேஜ் ஃபஸ்ட்டு வந்தோடனே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். அப்புறமா டே பவர்லேயே மாட்டலடா அவன். சரி சும்மா வெட்டுவோம், அவன் சாகட்டும். டே அடிடா. பவரில் இருந்தானா? செத்துப்போ. அவ்வளோதான். ஒன்றும் 4 கொரிலா கொள்ளணும். ஒன்றும் 4 கொள்ளணுமா? கொண்டுட்டு ஒரு பாஸ் போகணும். பாஸ் போகிறதுக்குள்ளே ஒரு 25 லெவல் ஏறினா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஒரு 30 லெவல் ஏற்றிட்டு அங்கே போய் ஒரு வேறு நியூ ஐலாண்டில் போய் 15 லெவல் ஏற்றிட்டோன்னா 50 இன்னைக்குள்ளே 35 + 50 40 ஏதோ ஒன்று. ஓ இப்படி தானா? ஜம்ப் ஆனதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஹெச்பி ஏறிடுச்சு. வாடா இப்போ எல்லா கொரிலாவும் பார்க்க தான் ஒன்றா இருக்குது. ஏன்னா நான் அடித்த கொரிலாவை ஆளக்கானும். ஒரு வாட்டி ரீஸ்பான் ஆவான். நம்ம செத்துட்டோன்னா மறுபடியும் ரீஸ்பான் ஆகிடுவானா? யாருக்கு தெரியும். ஹெச்பி ஆகட்டும் டக்குன்னு வந்துட்டோம். இதில் என்ன ஃப்ரெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஃப்ரெண்டலைஸ் இவனை இன்வைட் பண்ணுவான். யார் வேணாலும் இன்வைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளே இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், எதுவும் தெரியாது. யாராவது ஒரு ஆள் இருந்தால் தான் கைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கடா அவ்வளோவா நம்ம ஸ்பெஷல் பவர் டேமேஜே ஆக மாட்டேங்குது. எப்பயாவது ஒரு டைம் தான் ஆகுது. செத்துப்போ. என்னடா எதுக்குள்ளேயும் மாட்டிட்ட? தண்ணியில் தள்ளித்தாண்டா. ஹெச்பி கம்மியாக தான்டா இருக்குது. அப்பா முதுகில் குத்திட்டான். இப்போ ஹெச்பிக்கே போட்டுடலாம். ஆனால் ஹெச்பி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு அடி அடித்தாலே செத்து போயிடுறோம். இப்போ வாடா ஹெச்பி அப்கிரேட் பண்ணிட்டேன்டா. கொல்லு 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 கொன்னுடு. புதுசாக ஒரு பவர். புதுசாக 2 பவர் வந்துருச்சு. இனிமேல் 2 பவர் யூஸ் பண்ணிக்கலாம் போல. இந்த கொரிலா முடிச்சுட்டு கொரிலா கிங்கை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வேறு ஐலாண்டுக்கு. வேறு ஐலாண்டுக்கு இல்லை, இங்கே 30 லெவல் ஏற்றிட்டு தான் போகணும். இருடா என் புது பவர் எப்படா இருக்குது? 2 பேரும் யூஸ் பண்ணால் நல்ல டேமேஜ் விடுது. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் முடிச்சு 22 லெவலில் இருக்கும். 6663 ரூபா காசு கையில் இருக்குது. இப்போ இதுக்கு போட்டுக்கலாம். 49வது லெவலு. மறுபடியும் அந்த சின்ன மங்கீஸை கொல்லுவோம். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருந்துச்சு. அந்த மாதிரி கொண்டுட்டு மறுபடியும் இல்லை கொரிலாவே இன்னொரு வாட்டி கொண்டுட்டு அப்புறம் கொரிலா கிங் போயிடலாம். ஏன்னா 30 லெவலில் இப்போயே எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருப்பான்ல. எப்படி என் பிரைன் காம்பஸில் ஏதோ காமிச்சிச்சு ட்ராக். அங்கே எங்கேயும் போக சொல்கிறான்.
போடா டக்குன்னு போடா. வாடா இப்போ என்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குன்னு வாங்கிட்டு செக் பண்ணிக்கிறேன். தூரமாக தள்ளி போடுதா? அதான் இது மூவா? கிட்டே இருந்து தூரமாக தள்ளி போட்டு கொஞ்ச நேரம் ஹெச்பி ஏற்றிக்கு. சரி இப்போ நம்ம கொஸ்ட் முடிக்க போவோம். ஆனால் பாஸை முடிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாமா? இந்த இடத்துல மட்டும் டபுள் ஜெம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது எனக்கு. எல்லா யூடியூபர்ஸுக்கும் ஒர்க் ஆகுது. அவங்களாம் பிசி பிளேயர்ஸ். நம்மளும் ஒரு நாள் பிசி வாங்குகிறோம், மாஸ் காட்டுறோம். எங்கடா இருக்குது? இவங்கிட்ட அப்படியே கீழே குதிச்சு போகணும். ஓகே. விழுந்தவராயிரம் ஃபஸ்ட்டு முடிக்க போயிரம். நான் மொபைலில் இருக்கிறனால தான் ஹெல்த்து எனர்ஜியெல்லாம் இந்த மேலே காமிக்குது, இல்லைன்னா கீழே காமிக்கும். அடுத்த டாஸ்க் தடா. நெக்ஸ்ட்டு கொரில்லா கிங். அவன் எவ்வளோ லெவல்னு பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். காம்பேட் 9,500 EXP தரான். அப்படின்னா எக்ஸ்பி, அதுதான் நான் ஷார்ட் ஃபார்ம் சொன்னேன். ஓடு டக்குன்னு போய் எனக்கு கொள்கிறோம், மாஸ் காட்டுறோம். தான். ஓகே இப்போ எங்கடா கொரில்லா கிங்? அதோ நிற்கிறான் பாருங்க. கெத்தா மாசா எவ்வளோ அவன்? ஒரு அடி அடிச்சுக்கிறேன்டா. நீ என்னடா ஒரு அடிக்கு இவ்வளோ டேமேஜ் தர? இவன் இங்கே வச்சு அடிச்சிடலாம். எப்படி என் பிளான்? ஏதோ பவர் போடுறான்டா. ஏதோ ஒரு பவர் போட்டான், இவ்வளோ டேமேஜ் விழுது. என்னடா ஏந்துடா வரான்டா. ஏதோ பவர் போட்டுற போகிறான். அவன் அடிக்க போயிட்டான். இப்போ இந்த கேப்பை யூஸ் பண்ணி வேணே வந்து மாட்டினா, இந்த மாதிரி மாட்டக்கூடாது. அவன் டேமேஜ் தரட்டும், நம்ம ஓசிகள் கிடைக்கல. ஏடி ஒரு விஷயம் நான் செத்துருவேன்டா. யாரா அது? ஓ, நான் டேமேஜ் கொடுத்ததுனால நான் கில் பண்ண மாதிரி அவன் எடுத்ததெல்லாம். ஓகே ஸ்டார்ட் பாயிண்ட்ஸில் வந்து இது ஒரு 55. அதெல்லாம் இதுக்கு போட்டுக்கலாம். இனிமேல் ஹெச்பிக்கு போட்டுக்கலாம். ஏன்னா 55 ஸ்பாட்டுக்கு போட்டேன். நம்ம எவ்வளோ 25, இன்னொரு 25 எடுத்துருவோம். பாஸ் ஈஸியாக இருக்கான். நான் அடிக்கல, இவன் தான் அடித்தான். யாரா ஒய்னா? டே வரா. ஈஸியாக முடிச்சிட்டோம்டா. ஒரு கலையாயுதம் விழுந்தவராயுதம். சரி நம்ம கிளம்புவோம். cannot attack players below 20 levels. கீழே இருக்கவங்களாம் அடிக்க முடியாது. சரிடா, நான் டக்குன்னு போயிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ 50 லெவலு சேலஞ்ச். இந்த ஐலாண்டை விட்டார். ஐலாண்ட் 50 லெவல். வேறு என்ன சொன்னேன்? 3 சொன்னனே. வா பிளாக் ஃப்ரூட் வாங்கணும், அவ்வளோதான். 50 லெவல் போக பார்ப்போம். கிங்கே கொல்லலாமா இல்லை கொரில்லாவை கொல்லலாமா? எதை கொல்லலாம்? எது ஈஸியாக இருந்துச்சு? கிங்கே கொல்லுவேனா? அவன் ஒருத்தன் தான் இருப்பான். கொரில்லானா ஒருத்தன் தான் அடித்து கண்டுபிடிச்சி அடிக்கணும். கிங்கு கொரில்லா கிங். காசும் கிடைக்குது. அப்படியே எக்ஸ்பி டக்குன்னு லெவலப் ஆகிட்டா இங்கேயே ஒரு 35 லெவலில் ஏற்றிடலாம். அப்புறம் அங்கே போனால் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா கிங்கையும் முடிக்க டக்குன்னு ஏறுது. போர்க்கலையாயுதம் வந்துட்டுண்டா. வேறு யாராவது பிளாக் ஃப்ரூட் ஆடிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் புதுசாக வரேன். பாஸ் என்னடா ரீச் பண்ணே ஆகலை. வாடா பாஸே வந்துட்டான்டா. நான் வந்தோடனே கரெக்டாக நான் எப்போ வரேனோ அப்போ தான் வருவான் பாட்டு. பாஸே தூக்கி போடுதுடா. டேமேஜ் இதுக்கு இல்லை. நம்ம ஒரு ஸ்பெஷல் மூவாக போட்டு அவனை கொள்ளலாம். தப்பிச்சிட்டா. தள்ளி போட தள்ளி இருந்தோம். ஏன்னா அவன் ஸ்பெஷல் மூவ் போடுவான். தூரமாக போய் ஹெச்பி ஏற்றுவோம். அவனால் மேலே வர முடியாது. போடு, வெயிட் பண்ணுறா. ஹெச்பி ஏற்றிட்டு வரேன். டக்கு நீ ஏறி தொலைய. நீ வேறு 1 மணி நேரம் ஆக்குற. வந்தோடனே ஒரு மண்டையிலே ஒரு ஷார்ப்பான அட்டாக் போட்டு தள்ளி விட்டுட்டு
இந்த பாஸ் நம்மளே ஓனாக கொல்லுவோம். போன டைம் அவன் அடித்தான், எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுத்து நான் வின் பண்ணேன். ஒரு 150 வரட்டும்டா, டக்குன்னு வாங்கடா. ஹெச்பி அவ்வளோதான். இவன் தட்டு போகிறான். வந்துருச்சுட்டா. ஓடிடணும் இப்போ. இப்போ பறந்துக்கிட்டே போயிட்டான். வடை இன்னும் ஆஃப் தான் இருக்குது ஹெச்பி. 1 2 வந்துட்டான்டா. இந்த பவர் எதுக்கு தான் போடுறேன்? அவ்வளோதான், பறந்து போ. கிட்டவா எப்படி பவரு? தார்மரா தக்காளி சோறா தாண்டும் ஐயா. டே மாட்டிட்டேன்டா. எங்கடா? வாடா இந்த இடத்துக்கு கூட ஹெச்பி இல்லை. ஹெச்பி ஏற்றிட்டு அடிக்கிறேன். வெயிட் பண்ண 2 minutes வெயிட் பண்ண. அப்பளமாக நொறுக்கி ஆஃப் பாயிலுக்கு தொட்டு சாப்பிட்றேன். யாராவது பிவிபி பிபி. ஹெச்பி எவ்வளோ? 120. ஓகே, ஓடு. அவன் பவரை போட்டுருவான் இல்லையா? போட்டானா சொன்னா உன்னால் எதுனாவே பண்ண முடியாதுடா என்ன. ஏன்னா ஐ ஹேவ் ஸ்பெஷல் மூவ்ஸ். ஓடிட்டேன்ல, தெரியுண்டா எதாண்டா போடுவேன்னு. இதை பக் ஆகிட்டேனா? இல்லை, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். லெவல் 28. ஸ்டாட்ஸ் 4 9 இருக்குது. இப்போனா இதுக்கு 60, மற்றதெல்லாம் இதுக்கே போட்டுடலாம். 60 வேணாம், 58 போதும். சரி, இப்போ எவ்வளோ ஹெச்பி? 220 ஹெச்பி கிட்டே இருக்குது. மறுபடியும் இன்னொரு பாசம் முடிச்சுட்டு இந்த இடத்துல 38 லெவல் ஏற்றிடலாம். 30 லெவலே போதும். அடுத்தது போயிட்டு அங்கே பார்த்துக்கலாம். ஏன் இங்கே 35 ஏற்றிட்டு அங்கே போய் 15 ஏற்றலான்றேன்னா அங்கே எப்படி இருப்பானுங்கன்னே தெரியாது நம்மளுக்கு. ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு வரேன். சின்ன பாசங்களே அடிப்பாங்க. பாஸில் அந்த சின்ன பசங்க அடிப்போம். ஏன்னா அவனுங்க தான் பாட்டு மாதிரி இருப்பானுங்க. இந்த வீடியோ 30 minutes கிட்ட போடலான்னு இருக்குங்க. நான் ஒரு டைம் கூட 30 minutesக்கு லாங் வீடியோ நான் போட்டதே இல்லை. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். நான் இப்படியே போயிடுவேனே. ஜன்னல் வழியெல்லாம் குதிக்கிற மாதிரி இருக்காடா. எப்படி அண்ணன் யார்? சர்வடி டே கொரில்லாவே கொள்றேன். ஏன்னா அவன் வர்றதுக்கு லேட்டாகும். அந்த பாட்டு 4000 XP. அப்படின்னா நம்ம 29 லெவல் தான் போவோம். மறுபடியும் 1 லெவல் ஏற்றிக்கிட்டு கொரில்லா பாஸ் அடித்தேன்னா 7 பாயிண்ட் அப்படியே அந்த மாதிரி மாற்றி அடிக்கலாம். நான் ஒரு அடி அடிச்சுட்டு போட்டா எவ்வளோ இருக்கு? நல்லா இருக்கே. பாய், நான் கிளம்புறேன். ஓசில் தெரியும், அவ்வளோதான். வாங்க. ஓரளவுக்கு நல்லா அப்கிரேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் சும்மா மொத்தம் 4 அடி வச்சா தான் அவன் சாவான். இப்போ வாட மறுபடியும் அவனை கொண்டுட்டு போகிறேன். இன்னும் கீழே போய் படுத்துக்கிட்டான். கொண்டுட்டம்போ நீ ஏஞ்சி வர்றதுக்குள்ளே நீ செத்துட்டு போயிட்ட. மாஸ்டர் 22. இதுக்கு வேறு ஸ்பெஷல்லாம் இல்லையா? வேறு கட்டணாலாம் கிடையாதா? இந்த கேமில் ஒரே ஒரு கட்டணா தானே? இவனே வந்துட்டானே. இவனே எனக்கு இப்போ சரி இவனை முடிச்சுட்டு ஓசிகள் சொல்லிடுவோமா? எனக்கு நான் அடிக்கிறேன்டா. வாடா ஒரு கடையா இதம் நம்ம இவனே முடிச்சிடுவானே. எப்படி ஓசிக்கல் தரணும் நம்மகிட்ட கற்றுக்கணும். அடிக்கடா முடிச்சிட்டானு. கண்ணு தெரியாத போதிட்டேண்ணா. நான் எந்த மூவ் அடிக்கிறேன்னு எனக்கே தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். செத்து போயிட்டேன். இங்கே தானே இருக்குது. டக்குன்னு போ. நான் அவனுங்க ஓசிக்கல் திருலான்னு ஸ்பெஷல் மூவ் போட்டேன். நான் ஸ்பெஷல் மூவ் போடலன்னு மறுபடியும் நினச்சிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த மூவே நான் தொட மறந்துட்டேன். அப்படியே அவன் என்னை கில் அடிச்சிட்டான். அவனை எங்கடா? சரிவாடா, அவனை மறுபடியும் கொள்கிறேன். ஹெச்பிலாம் ஏற்றிட்டேன். இனிமேல் நல்லா ஒன்றும் பண்ண முடியும். உங்கள் அண்ணனே அடிச்சிட்டேன். உங்கள் அண்ணனே உங்கள் பாஸ் புரியுதா? இவனுங்க தானே நம்மளை அடிச்சுது. 2 பேர் இருக்காங்க. ஓடுறா
மறந்துடு இல்லைடா ஸ்பெஷல் மூவ் வந்து உங்களை கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பாட்டு, உங்கள் தலைவன் ஒரு பாட்டு, உங்கள் 3 பேரும் சேர்ந்து மொத்தமாக பாட்டு. எவ்வளோடா டேமேஜு? அவ்வளோதான், 2 பேரும் முடிச்சிட்டோம். இவனால கத்தி வச்சு முடிச்சிடறேன். அங்கே போய் பாஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டுருவான். ஏதாவது சான்ஸ் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஒரு கலையா சரி டிக்கெட் அடிச்சது போது நம்ம ஓடிட்டு அவனுங்களை சொல்லி இன்னும் 3 பேருக்கு வேணால் சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் ஆகிடும். அதுக்கு தான் வாடா வாடா நல்லா ஈஸியாக இப்போட டக்குன்னு ஒன்று 2 பேரா? என்னடா அங்கே போய் பறக்கிற? ஒரு கலையா இதம் ப்ரோ பிளேயர் வந்தாலே டிஃபென்ஸுக்கே போட்டுக்கலாம். ஏன்னா ஹெச்பியை வந்து ஒரு 300 கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஜாலியாக இருக்கும். எவனாலையுமே நம்மளை தொட முடியாது. தொட முடியும், அந்தளவுக்கு முடியாது, அவ்வளோதான். எவ்வளோ 30 லெவலில் வந்துட்டான். மறுபடியும் இன்னொரு பாஸை முடிச்சுட்டு இதுக்கு 2 இதுக்கு 1 போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாஸ் முடிச்சுட்டு அந்த காம்பஸ் மேலே இருக்கிற ரூட்டை தள்ளி வேறு லேண்டுக்கு போயிடலாம். ஒரு பாஸ் மட்டும் முடிப்போம். இப்போ இல்லை, ரொம்ப லெவலப் ஆகிருக்கும். அதனாலே ஒரு பாஸ், அந்த பாஸ் மறுபடியும் அடிச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கல. அந்த ஐலாண்டில் போயிட்டு 40 லெவல் மட்டும் போவோம். 50 வேணாம், ஏன்னா இதுக்கே 26 மினிட்ஸ் போயிடுச்சு. அது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும், எவனும் பார்க்க மாட்டீங்க. அதனால 30 மினிட்ஸ் முடிகிற மாதிரி ஒரு 40 லெவல் இல்லை 35 இல்லை 40 அந்த மாதிரி லெவலை மட்டும் ஏற்றிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்படியே ஏறிக்கலாம்டா. பாஸ் தடா பாஸ் கிட்ட போயிட்டா. ஐயா கொரில்லா கிங்கையா தையா மறுபடியும் கொண்டுட்டு அப்படியே லெவலப் பண்ணிட்டு போயிடுறேன். நாங்கள் எங்கேயா கொரில்லா கிங்கே? கொரில்லா, நான் கொரில்லாக்கே டஃப்பு கொடுத்த ஒன்லி பிளேடு. டக்குன்னு போனால் நல்லாயிருக்கும். இவ்வளோ ஆமையாட்டம் போயிட்டுருக்கான். நம்ம மேலேருந்து பச்சை கலரில் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக விட்ருக்கானுங்க. நான் டாப் அப் பிளேயரும் கிடையாது ஃப்ரீ ஃபயர்லேயும் இதுலேயும். என்னடா ஒருத்தன் கிங்கே வரல, ஒரு கிங் கூட வரல. நான் போனோடனே வந்து அடிக்க போகிறான். இங்கேயே நிற்போம். கிங் வந்தோடனே கொள்கிறேன் கைஸ். நான் கிங் வந்தோடனே உங்களை பார்க்குறேன் கைஸ். குரங்க வந்துட்டான் கைஸ், குரங்கனோட கிங்கு. அவன் நம்ம ஆள் பாதி டேமேஜ் கிட்ட பண்ணிட்டான். அங்கே பாரு, அங்கே விட்டுக்கிட்டு இருக்கான். முடிச்சிட போகிறான். நான் தான் முடிக்கணும். என்னை முடிச்சிட்டான்டா. ஏதோ நம்மளுக்கு ஏறிடுச்சு அவன் முடிச்சதுனால. அப்படியே ஸ்டார்ட் பாயிண்ட்டை போட்டு அடுத்த லெவலுக்கு போயிடலாம். 6 இருக்குது, ஃபுல்லாகவே இதுக்கு போட்டுடலாம். நெக்ஸ்ட் எங்கடா? அவ்வளோதான். அடுத்தது போவோம். அடுத்தது போட் பாயிண்ட்டு தான் போகணுமா? அதுக்குள்ளே உனக்கு டாட்டா பாபி சொல்கிறதுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுறேன்டா. பாய். ஒரு கலையா இதம் எனக்கு ஃப்ரீ போட்டே தாங்கல்ல. எனக்குலாம் நான் அவ்வளோ பணக்காரன் இல்லை. ஐயா ஃப்ரீ போட் தாங்கய்யா. என் கூட எவனும் வரமாட்டான். டேய் நான் ஃப்ரீ சின்ன போட்டாக இருந்தால் போதும் சார். எங்கே இதுவோட என் போட்டு? எனக்கு போட்டை கம்மி. ஓ ஒத்தாள் மட்டும் போகிறதா? வீட்டுக்குள்ள மாதிரி. ஓ நான் ஒத்தாளுக்கு இது ஃபஸ்ட் பர்சன் வீடியோ பார்ப்பேன். ஜூம் பண்ண முடியாதுடா. ஜூம் பண்ணிக்கிறேன்டா. சரி வேணாம் விடுங்க, இப்படியே போகும். 290 கிட்டே இருக்குது மீட்ரு. இதுதான் ஜாலியாக இருக்குது, கிட்ட போயிட்டே இருக்கிறது. வேறு எவனாவது ஓட்டினானா நான் அப்படியே வீடியோ பார்த்துட்டே வருவேன். நம்மளுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லையே. ஒரு 35 லெவலோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டு எந்த ஐலாண்டு பார்த்து என்னடா அது போக மாட்டேங்குது. ஓ இருங்க கைஸ், அங்கே போயிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் வந்துட்டோம். கேமரா ஜூம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்துட்டேன்டா.
ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். அப்போ செத்துட்டு இங்கே தான் வரணும். ஹோம் பாயிண்ட் ஆமாண்டா போடா. ஹோம் பாயிண்ட்ரா. ஹோம் பாயிண்ட் செட்டா. சரி இவன் கஷ்டம்லாம் முடிக்கலாம். இவனோட பாஸுக்கு சரி பார்த்தாலும் ஃபஸ்ட் போகும். இவனுக்கே 30 லெவல் ஆகும். அங்கேயும் ஏற்றிட்டு வந்துட்டேன். 13,000 எக்ஸ்பி தரான். இங்கே ஏதாவது புது கட்டணம் இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணிப்போம். ஏன்னா இதோட பவராக இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல. புது கட்டணம் இருக்காடா. என்ன எவனும் அடிக்காதீங்க. நான் கட்டணம் செக் பண்ண வந்தேன். காலையிலனா நல்லா இருக்குன்னு பார்க்கேன். ஸ்வாடில் இருக்கான்டா. அயன் மேஸ் போகலாம். அதுதான் அயன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது 25,000மா? இது எவ்வளோடா? 12,000. அப்படின்னா 25,000 சேர்த்துட்டு வருவோம். இதோட அப்படின்னா அது ஒன்றும் பவராக இருக்கும்ல. அதான் எனக்கு ஒரு பாரியாக இருக்குது. சரி ஃபஸ்ட்டு இவங்களை முடிச்சுட்டு இந்த டாஸ்க்கை முடிக்க பார்ப்போம். முடிச்சுட்டு இந்த கத்தியை வாங்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எப்படி? ஏந்திரிக்கே விட்டக்கூடாதுடா. விட்டானுங்கன்னா கொன்றுவானுங்க. ஏன்னா 35வது லெவலு. ஸ்டார்ட் பாயிண்ட் இருந்தால் தாங்கடா. ஹெச்பி என்னன்னே அவனை அடிப்போம். இந்த மாதிரி எத்தனை அடிக்கணும்? 8ஆ? டி ஏமாத்துறாங்கடா. கஷ்டப்பட்டு ஒருத்தன் அடிக்கிறது எவ்வளோன்னு தெரியுமாடா? வெயிட் பண்ணுவோம். போகலாம். இவன் அடிக்கலாம். ஃபாலோ பண்ணுறானுங்களா? வாடா. எப்படி வெட்டு சூப்பராக இருந்துச்சா? வெட்டு ஒன்று துண்டு 4. எப்படி பழமொழி எப்படி பறந்துப்போ. டே பவர் வேஸ்ட் ஆகிடுச்சு அவனால் பாட்டு. டெய்லி 15,000 ரூபாய்க்கு ஒரு 12,000 ரூபாய்க்கு ஸ்குவாட் இருக்குது. டபுள் ஸ்குவாடு. ஆனால் 25,000 ரூபாய்க்கு இன்னும் நிறைய இருக்குன்றானே. இப்போ அது பவராக இருக்காது. எது காஸ்ட்லியாக இருக்காதா பவராக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவாடா நான் கொள்கிறேன். ஆனால் இதில் என்ன, எவன் அதிக லெவலில் இருக்கானோ அவன் தான் கீழே இருப்பான். அதான் நான் ஒன்று அடிச்சிட்ருக்கேன்டா. டே விட்டுறா. சும்மா சொன்னேன். பறந்துட்டான். ஹெச்பியாக இருந்தா. வாடா. தப்பிச்சிட்டோம் பார்த்தியா? ஹெச்பி ஏறினதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். மெதுவாக விடு. நோ பயம். நோ. குட் பை கோஸ் டு எவன். பேட் பை கோஸ் டு பேங்காக். நான் தான் பேட் பாய். அதனால தான் உயிரோடு இருக்கேன். நீ குட் பாய். அதனால செத்து போயிட்டேன். எப்படி இது முடித்தோடனே எவ்வளோ லெவல் ஆக போகிறோம் பார்த்துட்டு இந்த கட்டண காசு கடைக்கு தான் செக் பண்ணணும். தெரியாமல் அடிச்சிட்டேன்டா. விட்றா. ஓ என்னடா உயிரோடு வர? இன்னும் கத்தி வச்சுருக்கான். அதான் பயமாக இருக்கு. வெயிட் பண்ணுறா. பவர் வந்தாலே என்ன அடிக்கிறேன். வந்துட்டானா? வரான்டா. நின்ட்டான். இப்படி அடிக்கிட்டா கஷ்டம்லாம் வேணாம்பா. இங்கே ஒருத்தர் இருக்கான். அவனாடி இது ஈஸியாக இருக்கே. செத்துட்டியாடா? போ செத்துப்போ. இவன் அடிக்கலாம். கைஸ் ஒரு நிமிஷம் வரேங்க கைஸ். ஒன்றும் இல்லை, பகலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதனால தான். அப்போ தான் கிளாரிட்டி ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். டேமேஜ் கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டேன். பறந்து போ. என்னடா வீக்காக இருக்க? இவ்வளோ வீக்காக இருக்கக்கூடாதுடா. எப்படி நாக்கு வலிக்குத கை கால்லாம். அதான் என்னை பார்த்து சண்டை போடக்கூடாது. நான் சண்டை போடுவேன், நீ சண்டை போடக்கூடாது. இன்னும் 2 பேர் அடிக்கணுமா? ஒன்றும் வராதுடா. இருடா ஃபஸ்ட்டு. அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தூரமாக தானே போனோம். நான் போயிடுறேன், நீ வரலண்ணா. வர கேப்பை யூஸ் பண்ணி ஹெச்பி ஏற்றிக்கணும். தப்பிச்சிட்டேன்ல. செத்துப்போ. ஒருத்தனை கொண்டு இந்த கொஸ்ட்டு முடிச்சிடும். 25,000 ரூபா கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சா நல்லா இருக்கும்.
இல்லைன்னா 25,000 கிடச்சோடனே உங்களை பார்க்குறேன். இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு போவோம். இருங்க, இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு 25,000 ரூபாய் கிடைக்கட்டும். அப்புறமா உங்களை பார்க்குறேன். என்னடா சுற்றி சுற்றி அடிக்கிற, வெயிட் பண்ணுறான். போடா சாமி, 20 HP விட்டுருக்கான். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கடா. என்னடா வர ஆரம்பிக்கிறான். அண்ணா என்ன விட்டுருன்னா நான் ஓடிடுறேன். ஏதோ காமிக்குது. அக்செப்ட். போடா, உன்னை பற்றில எவன்டா பயப்படுவான். டான்டா. நான் பயந்தேன், இப்போ பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ப்ரோ. அவ்வளோதான். இந்த ஐட்டமா என்னது? ஸ்க்ராப். இந்த மெட்டீரியலை வச்சு காமன் மெட்டீரியல். சரி இருக்கட்டும், என்னன்னு தெரியல. இது கட்டானா இது மாதிரி ஏதோ ஒன்று வெளில போடா. சரிங்க, நான் எப்படியாவது 25,000 வந்தோடனே பார்க்குறேன். கைஸ், ஒரு வழியாக 25,000 ரூபாவை எடுத்துட்டேன் கைஸ். அதுக்குள்ளே ஸ்டாட்ஸ் வந்துருச்சு. இதுக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 3 போட்டேன் கைஸ். வாங்க அயன் மேஸ் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். டன் 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 டன். அயன் மேஸே வாங்குறேன்டா. 25,000 ரூபா இருக்குடா. பர்ச்சேஸ் ஐட்டம் பர்ச்சேஸ் 263 ரூபா தான் இருக்கு. நான் ரொம்ப பிச்சுக்காரன். இதுதான் அயன் மேஸா? சரி, என்கியூப் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் டேமேஜ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான்டா உங்களை. வாங்க இதோட பவர் செக் பண்ணுவோம். இது மட்டும் டேமேஜ் கம்மியாக போட்டான். நல்லா இருக்குடா. இது நல்லா இருக்கு. இது ஒர்த்து. எங்கடா இங்கே இருந்தவன் ஏதோ இருக்கணும். செத்துப்போ. 2 பேராக இருந்தால் வாங்கடா, பார்த்துக்கலாம். வாடா. யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. செத்துட்டான் அவன். இது ரியலாக தாறு மாதிரி தக்காளி சோறு டாம் டூம் டையடா. எங்கே பறகுறான்? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இதையே அப்கிரேட் பண்ணிக்கலாம். அங்கே ஒருத்தன் அப்கிரேட் விற்கிறேன்னு காமிச்சிட்டு இருந்தான். அது என்னன்னு பார்த்துட்டு வரலாம். இதை அப்கிரேட் பண்ணால் என்னென்ன கொடுக்குறான்னு செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெவல் எவ்வளோ? நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். டன் 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 டன். நெக்ஸ்ட்டு தடா ப்ரூட்டா? ஆமாம். அது எவ்வளோ? லெவல் 40 வேணுமா? புல்ஷிட். சரி வாங்க, இவனை இது ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ நம்மகிட்ட நிறையா இருக்குது. வாங்க, உங்களை வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டு வேணாம், அப்படியே ஆடுவோம். பவரான வெப்பன் இருக்கும்போது கௌசிக்கு யாரை பார்த்து பயப்பட மாட்டான்டா. டான் 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 டான். ஜே அங்கே இல்லைடா, இங்கே போடுறா. என்ன உள்ளே போய்கிட்ட? பயமா? அந்த பயம் இருக்கட்டும். கௌசிக்கு இது யாருன்னு தெரியட்டும். இந்த பவரை போட்டு சாக மாட்டேன். நீ சாக மாட்டி. அட்ரா வாடா. ஒரு அடி அடிக்கிற செத்துருவேன். அடிச்சிருவேன். செத்துப்போ. 40வது லெவல் போக முடியுமான்னு தெரியல. பார்ப்போம். என்னடா அங்கே டேடே எங்கடா இருக்கு? பரவாயில்ல, செத்துப்போ. தண்ணியில் விடுது. இங்கே வண்டியா? டீஸ்பான் ஆயிட்டியா? ரீஸ்பான் ஆகிட்டேன். ரீஸ்பான் ஆனால் மட்டும் உன்னை விட்டுருவேண்ணா. வாடா, ஏஞ்சி வாடா. தைரியமாக இருந்தால் ஆம்பளை இருந்தா வாடா. என்ன அடிச்சு காமிடா. இந்த பொண்ணு காமிடா. என்னடா ஒரு அடி என் மேலே பட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஆம்பளே இல்லாமல் இருக்க நீ. கேள் படி கேள். ரியலாக தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்குது. இதோ வந்தாங்க நான் பார்த்தது. இந்த கேமில் கன் இருக்கான். இந்த கன்று எப்படி வாங்குறது? அதுவாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்க்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறது? எங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் தானே என்னால் எடுக்க முடியும். நானே ஒரு பாட்டுடா. இவன் ட்ரை பண்ணி பார்ப்போமா? பறந்து போ. நான் ஓடிடுறேன். என்னை விட்றானா? ஒன்றும் ஏந்திரிக்கவே இல்லை. டெய்லி அடிக்க வராதரா. நான் ஓட்டேன்டா. ரிச்மேன்
ஏன் பிச்சை போடுவியா? டாக் கெட் லாஸ்டா டேய். யூ ஹேவ் 50 minutes சிங். என்னடா சொல்கிறாங்க? லவ் டெமரஸ் அக்ராஸ் டிசீஸ். தப்பிச்சு போகிறதுல எக்ஸ்பர்ட் யார்? கௌசிக். இங்கே இவன் தான் ஸ்வாட்டில். ஐடா 25 ரூபா பிடிங்கிட்டு நல்லா சாப்பிடு. தொப்பை ஏற்றிக்கோ. வாடா உன்னை கொள்றேன்டா. ஃபஸ்ட்டை முடிப்போம் டக்குன்னு. ஃபஸ்ட்டை முடிச்சு லெவலப் ஆகிட்டு அப்படியே அந்த ப்ரூட்டையும் முடிச்சுட்டு லெவலப் ஆகிட்டு லெவலப் பண்ணால் தான் நம்மளால் வாழ முடியும்டா. ஸ்டோருக்கு வழி இல்லைடா. நெக்ஸ்ட் ஐலண்ட் வேறு போகணும். இது ரொம்ப பெருசாக போகுது. இந்த கஷ்டம் முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா இது ரொம்ப பெருசாக போயிட போகுது. ஒரு வீடியோ எங்கடா? இந்த வெப்பன் ரியலி பவர்ஃபுல் இல்லாடா. டேய் அங்கே போய் விழுந்துட்டா பாஸ் இருக்க போகிறான்டா. இங்கேயா? வாடா வாடா வாடி புள்ள வாடி. என்ன மட்டும் நினச்சிருக்கேன். வாடி புள்ள வாடி. நீ பாயி தான்ட. அங்கே வரமாட்டேன்டா. நீயே வாடா. அப்படியே செத்துடு. வராத. இதுக்கு ஸ்பெஷல் மூவ் வந்து 50வது லெவலில் வந்து இப்போ நம்ம 12th லெவலில் இதை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இன்னும் 1 ஹவருக்கு வீடியோ எடுத்துக்கிட்டா கைஸ். என்னன்றீங்க? எவனும் பார்க்க மாட்டான். அது வேறு விஷயம். இருந்தாலும் சரி இந்த கஷ்டம் முடிச்சிடலாம். ஏய் 2 பேரும் சேர்ந்து பறக்க விட்டு சுடா. வாடா ஒருத்தர் சொன்னால் வாங்க. இவன் முடிஞ்சான். இதோ இங்கே வர மாதிரி மறுபடியும் பறந்து. நீ கிட்டே வரக்கூடாது தெரியுமா உனக்கு? எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடிப்போம். வாடா சேர்த்து வச்சுருக்கோம். வாடா வாங்கடா 3 பேரை சேர்ந்து பாருங்கள். பறந்துட்டிங்களா? இதுக்கு தான் வர வச்சவங்க 3 பேரையும். மறுபடியும் வாங்க பறக்க வைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்றா வரணும். அதானே நல்ல பழக்கம். அப்போ தானே கரெக்டாக 2 பேரும் பறப்பீங்க. வாடு வாடா வாடா. பட்டு பையில வாடா. வந்துடாதடா. இருடா பவர் இல்லைடா விட்டு. வாடா இப்போ வாடா. மறுபடியும் 2 பேரும் பறந்து போ. இப்போ நம்மளே முடிச்சிடலாம். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுது. லென்த்தாக ஒரு அடி அடித்து செத்துட்டான். அவ்வளோதான். கஷ்டம் முடிஞ்சு. நம்ம 38வது லெவல் தான். நான் ஆஃப்லைனில் வேணால் ஒரு 50 லெவல்கிட்ட ஏற்றி வைக்கிறேங்க கைஸ். அன்டில் தென் டாட்டா பாபா. இல்லை இந்த ஸ்டாட்ஸை பார்த்துட்டு போயிடுங்க. நான் ஃபுல்லாக டிஃபென்ஸுக்கே போட்டுக்கிறேன். அன்டில் தென் டாட்டா பாபாய். see you.